Good morning, everybody. Welcome to the live market analysis. I am T.R. Arulrajan from ICRA. So, Monday, we are looking into the live analysis. Rules of the game. அப்படின்றதே நம்ம ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கணும். அதனால I take you to rules of the game quickly. நம்ம இந்த ட்ரேடிங் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிற நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ரூல்ஸ் என்ன, ஒரு நாளைக்கு 2 ட்ரேடுக்கு மேல பண்ணக்கூடாது. நிப்டியை பொறுத்த மட்டும் லாட் சைஸ் 25,000 இருக்கும்போது நம்ம 30 பாயிண்ட் ரிஸ்க் எடுக்கிறோம். அதனால அது வந்து 750 ரூபா பர் ட்ரேட். ஸோ 2 ட்ரேடுக்கு 1,500 ரூபா அப்படின்னு வச்சிருக்கோம். நம்ம ரிவார்டு 1:1 2:1 கிடைக்கும் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் ட்ரேட் நல்ல ப்ராஃபிட்ல முடிஞ்சதாவே அன்னைக்கு டே ஒன் நிறுத்திடலாம். ரெண்டாவது ட்ரேட் பொதுவாக 2 ட்ரேட் பண்றீங்க அப்படின்னும் போது ரெண்டுமே ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு ட்ரேட் நிறுத்திடணும். அதே மாதிரி என்ட்ரி எக்ஸிட் மேனேஜ்மெண்ட்ல ஆஃப்டர் என்ட்ரி நமக்கு ஃபேவரா இருந்தது அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம். ஒரு 10-15 மினிட்ஸ் கழிச்சு இஃப் இட்ஸ் நாட் மூவ் இன் அவர் டைரக்ஷன் என்ன பண்ணலாம், வி கேன் எக்ஸிட் வித் ஸ்மால் ப்ராஃபிட் ஆர் பிரேக் ஈவன் ஆர் ஸ்மால் லாஸ் ஆல்சோ. ப்ரைஸ் வந்து கோஸ் க்ளோஸ் டு ஒரு என்ட்ரி லெவல், அதுக்கப்புறம் அது ட்ரிகர் ஆகலை நமக்கு அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் டைம் அது கிட்ட அதை கிராஸ் பண்ணும்போது அதை அவாய்ட் பண்றது நல்லது. அவாய்ட் ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஆஃப்டர் 3 PM. ஸோ தீஸ் ஆர் த ரூல்ஸ் ஆஃப் த கேம். ஐ ஹோப் யூ வில் பி ஃபாலோயிங் த ரூல்ஸ். ஸோ கண்டிப்பா நம்ம மார்க்கெட்டுக்குள்ள இப்போ போக வேண்டிய நேரம். மார்க்கெட்டுக்குள்ள போயிடுவோம். Good morning, everybody. Good morning, Mr. Okay. Good morning, all of you. குயிக்கா நம்ம இப்போ மார்க்கெட்டுக்குள்ள போயிடலாம். நிப்டினுடைய நிலவரம் என்ன அப்படின்றது உங்களுக்காக இப்போ நிப்டியோட சார்ட் நான் எடுக்கிறேன். நிப்டியோட நிலவரம் என்ன இப்போ ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது now we are on to the டிசம்பர் கான்ட்ராக்ட். ஸோ டிசம்பர் கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஸோ இந்த டேர்னிங் அரவுண்ட் எப்போ நடந்தது, 25th நவம்பர் அன்னைக்கு ப்ரைஸ் டேர்ன் அரவுண்ட், தென் இட் ஸ்டார்டட் கோயிங் அப். ஸோ இந்த ஏற்றம் அப்படின்றது எங்க வலுவாக தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மேலே இமீடியட்டா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஜோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திஸ் இஸ் த பிளேஸ் இட் இஸ் கெட்டிங் ஸ்ட்ராங். ஸோ இந்த இடம் மிக வலுவாக தற்போது தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதை தாண்டுமா அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடம் தாண்டினாலும் ஸ்டில் வி ஹேவ் அ ஹடில். த ஹடில் இஸ் அப் டு 24,800 வரைக்கும் இந்த ஹடில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால கரண்ட்லி வாட் இஸ் த சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a strong resistance 24,600 and 24,800. Of course, open interest பிரகாரம் பார்த்தீங்கன்னா 24,500 is holding a highest open interest on the call side. அதனால மேல இந்த இடம் எல்லாமே தடுக்கக்கூடிய ஒரு இடங்களாவே நம்ம இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே நேரம் கீழே என்ன நடக்குது பிக் பிக்சர் அப்படின்னு பார்க்கும்போது திஸ் கேப் இஸ் ஹோல்டிங் அப். நம்ம வகுப்புல எம்எஸ்எம் வகுப்புல படிக்கும்போது பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி எஸ்எஃப்எல் வகுப்பு. எஸ்எஃப்எல் வகுப்பு வர மண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் எஸ்எஃப்எல். ஸோ இந்த எஸ்எஃப்எல் ப்ரோக்ராம் வர மண்டே, நெக்ஸ்ட் மண்டே செஷன், நெக்ஸ்ட் பேட்ச் நெக்ஸ்ட் மண்டே 9 AM to 11 AM. ஸோ 4 weeks ப்ரோக்ராம். இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ஓவரால் நிலவரம் சப்போர்ட் பார்த்துட்டோம் 24,040. அதே சமயம் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது சப்போர்ட் 24,000 இருக்குது. நம்ம 24,000 எடுத்துக்கலாம். 24,000 and 24,500 தட் இஸ் ஆன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேசிஸ். நம்ம டெக்னிக்கலா பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் மேல ஸ்ட்ரெச் ஆகலாம், ஸ்ட்ரெச் ஆகி அங்கே தடுக்கப்படலாம் அப்படின்றதா இப்போ நம்ம பார்க்குற பிக் பிக்சர். குயிக்கா நம்ம இதுல என்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். லெட் மீ see how the opportunities are coming up. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது முக்கியமா நமக்கு கொஞ்சம் க்ளோசிங் லெவல்ல ஓப்பன் ஆனா கூட அதுக்கப்புறம் அதனால போக முடியல. நமக்கு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்றத பார்க்கலாம். 24,450 460 இந்த ரேஞ்சில் மேலே வந்தா ஒரு செல்லிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. அது இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த வாரம் முழுக்க நீங்க அதை மைண்ட்ல வச்சுக்கலாம். whenever it jumps and you can sell at 24,452 and we'll keep a stop loss of 24,090. 40 points போடுறேன்.
டார்கெட் 2:1 கூட அங்கிருந்து வரலாம் 80 பாயிண்ட் வர்றதுக்கான வாய்ப்பும் உண்டு. அதனால 24,372 இந்த இடத்துல வந்து அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இங்க வரும்போதும் நம்ம ஆப்ஷன்ஸ் எடுக்கிறதுலயே கொஞ்சம் திட்டமிடலாம். ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதோட புட் ஆப்ஷன் நம்ம எடுக்கணும். 24,400 புட் எடுக்கலாம். இது வரும்போது பை 24,400 PB. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நீங்க இந்த வாரமும் நாளையில இருந்து போனா அடுத்த வாரம் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டாப் டார்கெட் ஆஃப் இது வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் தான் இப்போ பண்றோம் அப்படின்றதுனால ஐம் கிவிங் எ பிக் பிக்சர் ஆல்சோ. ஸோ அந்த ஏரியாவை நீங்க பயன்படுத்திக்க ஆரம்பிக்கலாம். ஸோ எனி டிப் டு அந்த டவுன் சைட் 24,143 is this is for the whole week. You can use it. Buy at 24,143. The stop loss of 24,003 and the target 24,000. Yeah. Also look for 80 points. Sorry, 80 points we can look for 24,000. Okay, so our options lay on the we can think about buy 4,000, 24,000 கால எடுத்துக்கலாம். Stop loss 20 and for the target 40. இது வந்து பிக் பிக்சர். ஸோ இதுல இன்ட்ராடேக்கான என்ன பிளான் பார்க்கலாம். அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். காலையில் ரொம்ப ஸ்டீப்பான ஒரு ஃபால் வந்துட்டு திரும்ப அங்கிருந்து ரெக்கவரி ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் இட் கேம் வெரி க்ளோஸ் டு அவர் லெவல்ஸ் ஆல்சோ. த லோ வாஸ் 24,168. நம்ம 143 போட்டிருக்கோம் இல்லையா, 168 வரைக்கும் கூட வந்துட்டு ரீபவுண்ட் ஆயிருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அது எந்த அளவுக்கு தொடருது அப்படின்றது பார்க்கலாம். இந்த டிப் இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அது வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இங்க ஃபார்ம் ஆகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 24,350 currently at 284. So 24,350 looks a first selling opportunity. 4,000. நம்ம ஸ்டாப் லாஸ் 30 பாயிண்ட் போட்டுக்கலாம். 24,380 and the stop loss 24,000. Yeah, stop loss okay. Targets okay. நம்ம இப்போதைக்கு நான் 45 பாயிண்ட் யோசிக்கிறேன். 24,305. Actually, the selling opportunity starts from here. 335 இருந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நிறைய ட்ரேட் நிறைய லாட்ஸ் எடுக்கிறவங்க அப்படி கொஞ்சம் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணலாம். சம்டைம்ஸ் இதை நம்ம டச் பண்ணாத இறங்கினாலும் இறங்கலாம். அப்படின்னால இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட்ஸ் அட் 24,335 அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் மாதிரி போடுறேன். 350 சேஃப். பட் நிறைய லாட் எடுக்கிறவங்க they can spread it over. ஓகே, திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் டூயிங் இட். இதனுடைய முக்கியமான இன்ட்ராடே சப்போர்ட் லெவல் அப்படின்றது இதுதான் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கு. 24,240. This is the intraday support. Intraday support 24,238. இப்போ இதுதான் மையமா வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கோம். பிரைஸ் வந்து there could be a possibility it can come to this area and rebound. இப்போ இதுல இருந்து இந்த ஏரியா தான் என்னுடைய பிளே கிரவுண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பொதுவாக பார்க்குறோம். In case it breaks 24,238, then there could be a sizable amount of fall. இப்போ இந்த ஃபால்ன்றது நம்ம கீழே இந்த எல்லையை நோக்கி நகரலாம். பட் இன்டர்மீடியரி லெவல்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்று இங்கே பார்க்குறோம்.
the intermediary level can hold to some extent. அதனால இன்கேஸ் இதை பிரேக் பண்ணி கீழே வந்தா டெஸ்டினேஷன் 24,188 கூட நம்ம எடுத்துக்கலாம். 24,188 இதை கூட நம்ம பைக் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா குவிக் ட்ரேடர்ஸ் கேன் யூஸ் இட் பை வித் ஸ்டாப் லாஸ் ஆஃப் ஈவன் நீங்க அதை குவிக்கா பார்க்கணும். அது வருதான் 25 பாயிண்ட்ஸ் கூட வச்சுக்கலாம், சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு தென் யூ கேன் லுக் ஃபார் இது வந்து ஃபார் த குவிக் ட்ரேடர்ஸ், நாட் ஃபார் எவ்ரிபடி. இது இந்த இடத்துல அது கொஞ்சம் ரீபவுண்ட் ஆகும். ஸோ அந்த ரீபவுண்டை நீங்க யூஸ் பண்ணலாம். there are few rebounds which we are looking at. One is this area it can rebound, it can make from here can rebound. வீக்னஸ் வரும்போது இப்படி அது நகர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதையும் நம்ம பார்க்கறோம். சரி, இது வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்ஸை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதே மாதிரி ஆப்ஷன்ஸும் இது வந்து இட் இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி. கொஞ்சம் வெயிட் ஃபார் த ப்ரைஸ் டு ஹிட் தி ரைட் பிளேஸ் ஃபார் ஒன் லாட் ட்ரேடர்ஸ் ஆர் ஒன் ட்ரேட். ஸோ மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி பார்க்கணும். தென் வி கோ டு பேங்க் நிஃப்டி. Nifty. Then we'll go to Bank Nifty. So Bank Nifty is weaker than Nifty அப்படின்றதா இப்போ இருக்கிற சினாரியோ. எப்படி அது ரொம்ப காலமா ஒரு ஒரு சைட்வே மூவ்மெண்ட்லேயே இருந்ததை நம்ம பார்த்தோம். திஸ் இஸ் த பீரியட் இட் வாஸ் மூவிங் சைட். அதுக்கப்புறம் என்னாச்சு, இட் ப்ரோக்ஸ் ஆன் த டவுன் சைட். தென் இட் ஸ்டார்டட் ரீபவுண்டிங். அதே மாதிரி இப்போ இந்த மேலே இருக்கிற எல்லை அப்படின்றது எப்படி இருக்கு, வலிமையாக தடுக்கக்கூடிய எல்லையாக மாறிடுச்சு. ஸோ கரண்ட்லி இந்த இடம் வந்து மிக மிக வலிமையான ஒரு தடையா இப்போ இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வலிமையான தடைநிலை அப்படின்றது எவ்வளவு நாளைக்கு ஹோல்ட் பண்ணும் அப்படின்றதும் இது தாண்டினாதான் என்ன நடக்கலாம். The market can come to the positive territory. As long as Bank Nifty is on the downside below this, market will have a tough time to go up. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ பேங்க் நிஃப்டியில ஒரு வீக்னஸ் வந்தது உண்மை, பட் தெர் இஸ் அ கேப் ஏரியா, ரைட்? இந்த கேப் ஏரியா அப்படின்றது இப்போ நமக்கு என்னவா செயல்பட்டு இருக்கு, முக்கியமான ஒரு சப்போர்ட்டா செயல்படுறதை நம்ம பார்க்குறோம். கேப் ஏரியாட லோவர் எண்ட் திஸ் இஸ் த ரெண்டு லைன் போட்டிருக்கேன் நான். இந்த கேப்போட மேல் எல்லை வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கு. அது உடைக்கப்பட்டால் செகண்ட் சப்போர்ட்டை நோக்கி வரலாம் அப்படின்றோம். இப்போதைக்கு அதனுடைய சப்போர்ட் 51,980 அப்படின்றது முக்கியமான ஒரு சப்போர்ட்டா நம்ம பார்க்குறோம். இஸ் த ஃபர்ஸ்ட் சப்போர்ட். இதை அது உடைச்சாச்சு அப்படின்னு சொன்னா செகண்ட் சப்போர்ட் எதை நோக்கி வரலாம், 51,440. ஸோ இப்போதைக்கு இந்த ஏரியா தான் அதனுடைய ரீபவுண்ட் ஏரியா, சப்போர்ட் 1 அண்ட் சப்போர்ட் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். மேல கண்டிப்பா ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் இஸ் அட் 52,890. ரெசிஸ்டன்ஸ் ஸ்டில் ஹோல்ட்ஸ் குட். 89. ஓகே, பிக் பிக்சர் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். தென் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்காக நம்ம will go little closer to the market and try to identify. ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ஏரியாவை அது போன வாரமும் ஃபார்ம் ஆயிடுச்சு, இப்பவும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்ட்ராங் ஏரியா அப்படின்றது இந்த ஏரியாவை இருக்கு இப்போதைக்கு. ஸோ எல்லா ஏற்றத்திலுமே என்ன நடக்கும், இங்கே வரும்போதெல்லாம் ஒரு செல்லிங் நடக்கும். 52,370 இந்த இடம் வரும்போதெல்லாம் இட்ஸ் அ செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி. 52,370 the stop loss 52,070 and for the target 52,220. 1.5:1 அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம யோசிக்கிறோம். ஓகே, ஸோ இன்கேஸ் அது மேலே ஏறி வந்தது அப்படின்னு சொன்னா நம்ம
Even directly we can play with 52,000 put option. That's lower model, right? 52,000 P plus for a target of 75. ஓகே, இன்னும் இதே லாட்ல தான் போயிட்டு இருக்கு. அதனால நம்ம இதை யோசிக்கிறோம். லாட்ஸ் சேஞ்ச் ஆகும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் கம்மி பண்ணலாமா, இல்லை என்ன இப்போ இருக்கிற ரிஸ்கோ அதுக்கு நம்ம வி கேன் அஃபோர்ட் ஆர் நாட்ன்றதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஏரியா டு பிளே வித். இதுக்கு அடுத்து நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்றது அப்படின்றத யோசிக்கலாம். வரும்போது நம்ம இதை பிளே பண்ணலாம். பிரைமரி சப்போர்ட் லெவல் இஸ் here. இதுல இன்னும் கொஞ்சம் நெருக்கமா என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மார்னிங்ல இருந்து தெர் வாஸ் அ வீக்னஸ். பட் அந்த வீக்னஸ் வந்து ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல வந்த வீக்னஸ். அதுக்கப்புறம் இட் இஸ் ஹோல்டிங் டைட். அதனால இங்க ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனும் இப்போ வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள். ஓகே. ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரையாங்கிளோட ஃபார்மேஷன் நமக்கு எப்படி ப்ளே பண்ணுதுன்றதை நம்ம பார்க்கலாம். We are looking for a breakout or a breakdown from here. ஒரு பிரேக் அவுட் அப்படின்றது எங்க வரலாம் இதை பார்க்கலாம். 52,200. ஸோ இதை இந்த இடத்துல ஆக்சுவலா செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. இந்த இடத்த தாண்டணும், நம்ம மேல்நிலை எடுத்துக்கலாம். இன்கேஸ் பிரேக்ஸ் 52,235 எப்படி யோசிக்கலாம், பை above 52,235 and keep a stop loss. நம்ம 100 பாயிண்ட்லாம் வைக்கிறோம். இதை கம்மியா வைக்க முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் கம்மியா வைக்கலாம். நான் வந்து 52,070 வைக்க முடியாது. ஓகே, ஸோ we will keep 100 points, 52,135 and the target அந்த 52,370 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் அதையே போடுறேன். ஓகே, if it breaks out it's fine, but overall scenario still on the weaker side அப்படின்றதுனால நமக்கு கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னாலும் இந்த இடத்துல இருந்து ஒரு வீக்னஸ் வர ஆரம்பிக்கலாம். பிரேக்ஸ் on the downside 52,070 or 80 அதுல இருந்தே நம்ம செல்லிங் ப்ரெஷர் ஆரம்பிச்சிரும். we can also sell below 52,070. Stop loss 52,170. இங்க டார்கெட்ஸ் அப்படின்னு வரும்போது we have the 980 அப்படின்றது ஃபர்ஸ்ட் டார்கெட். அதை உடைக்கணும். அது then we have bigger targets, right? Even it can go down by another 150 points அப்படின்றனால இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் அது வந்து இறங்கலாம். 51,830 அப்படின்ற ஏரியாவை நோக்கியும் போகலாம். இது வந்து இன்ட்ராடே பேசிஸ்ல நம்ம யோசிக்கிறோம். பிக் பிக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் உங்களுக்கு எது இந்த இடத்துல இம்பார்ட்டன்டான சப்போர்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கேன். மேலே திஸ் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஏரியா. இதை அது பிரேக் பண்ணாத வரைக்கும் price is not likely to go up. அதே மாதிரி அனதர் பிகர் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது மேலே கொடுத்துருக்கேன் நான் 53,000 கூட வச்சுக்கலாம் நீங்க. அந்த 53,000 இஸ் லுக்கிங் a strong resistance. This is for intraday point of view. இது எப்படி பிரேக் பண்ணி விளைய ஆரம்பிக்குது அப்படின்றத பார்க்கலாம். சேவ் திஸ் சார்ட். பேங்க் நிஃப்டி 12.
Right, my dear friends. I hope you will follow the rules. பிக் பிக்சரும் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க. எஸ்எஃப்எல் ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் வீக் வருது, அதையும் ஃபாலோ பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். வில் மீட் நெக்ஸ்ட் மண்டே. தேங்க்யூ எவ்ரிபடி. பாய்.